கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகுதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்திலும் கூட நாம் அதன் தொடர்ச்சியாக திராட்சரசம் பரிமாறப்படுகையில் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவின் சமூகத்தில் வந்தபோது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அங்கு வருகிறாள். அங்கு வரும்போது ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் சமூகத்தில் வந்தபோது ராஜா எஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பின்பாக இதே வார்த்தையை அவர் 2-3 முறை சொல்லுவதை நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவர் கேட்கிறார். அது என்னவென்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இப்போ அந்த விருந்தில் ராஜா என்ன செய்கிறாரு? திராட்சரசம் பரிமாறப்படுகையில், இந்த விருந்தில் இது ராஜா வீட்டு விருந்து, ராணி ராஜா கொடுக்குற விருந்து. அப்போ எவ்வளவு அதிகமான விருந்து இருக்கும். ஆனால் இந்த ராஜா ராணியை பார்த்து எப்போ இந்த கேள்வியை கேட்குறாருன்னு சொன்னால், உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று அவர் எப்பொழுது சொல்லுகிறார்? திராட்சரசம் பரிமாறப்படுகையில். அப்போ அந்த ராணி என்ன சொல்கிறாங்க? நான் அடுத்த நாள் நான் விருந்து வைக்க போகிறேன், அந்த விருந்துக்கும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 7ஆம் அதிகாரம் 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இப்போ 2வது நாளும் இந்த திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா ராஜாத்தியை பார்த்து, நீ கேட்கிறது என்ன? நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி ஞானமாக கேட்கிறார். ராஜாவின் இடத்திலே என்ன வேண்டும் என்பதை மிகவும் ஞானமாக அவர் கேட்கிறார். ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவார்களாக என்று சொல்லி அந்த யூதரை அழிப்பதற்காக அகாஸ்வேரு ராஜாவின் இடத்திலே இந்த ஆமான் சொல்லி அவன் பிளான் பண்ணி அவன் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கிறத அந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவினிடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போ சொல்லும்போது இங்கே என்ன நடக்குது? இந்த ஆமான் என்ன செய்கிறான்? அவனும் திராட்சரசம் அருந்தி இருக்கான். திராட்சரசம் பரிமாறப்படுகிற நேரத்தில் தான் இது நடக்கிறது. ராஜா கோவப்பட்டு பந்தியை விட்டு எழும்பி அவர் போயிட்டார். திரும்ப வரும்போது பார்த்தா இந்த ஆமான் எஸ்தர்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக எழும்பி நின்னவன், என்னை காப்பாற்றுங்க, என்னை இதை செய்து என் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லதுக்கு எழும்பி நின்னவன் இந்த திராட்சரசம் குடிச்சிருந்தனால அவனுக்கு லெவல் இல்லாமல் என்ன செஞ்சிட்டான்? எஸ்தர் இருந்த மெத்தையிலேயே அவன் கீழே விழுந்துட்டான். இப்போ இந்த ராஜா பார்க்குறாரு. பார்த்தா ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரமனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இப்போ இந்த திராட்சரசத்தின் அனுபவத்தை குறித்து நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது தைரியத்தை கொடுக்கிறது, ஆனால் எதிரிகள் மீது ஆக்கினையை உண்டாக்குகிறது. இப்போ அந்த ஆமான் தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறான், தேவனுடைய மக்களுக்கு சத்ருவாக எழும்பி இருக்கிறான். இப்போ எஸ்தரும் இதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த காரியம் தீவிரமாக நடக்க வேண்டும் என்பதற்காக
இந்த திராட்சரசம் பரிமாறப்பட்ட நேரத்திலே அந்த சத்துருவின் மீது ஆக்கினை எவ்விதமாக உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள். அவன் அந்த திராட்சரசத்தின் அந்த விளைவினால அவன் என்ன செய்கிறான், எஸ்தர் ராஜா திருந்த மெத்தேன் மேலே விழுந்து கிடக்கிறான். அதை பார்த்த உடனே ராஜா உடனடியாக ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறார். அவன் ஒருவேளை அங்கே எஸ்தர் ராஜா திருந்த மெத்தேன் மேலே விழுந்து கிடக்காம இருந்தா ஒருவேளை மாறி இருக்கலாம் சூழ்நிலைகள். என்ன ரொம்ப தீவிரமாக அவர் இந்த அளவுக்கு கோவப்படாத அளவிற்கு மாறி இருக்கலாம். ஆனால் இங்கே ஆக்கினை உடனடியாக சத்துருக்கள் மீது உடனடியாக செலுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா கேட்கிறார், உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, என்ன கேட்டாலும் நான் தரேன், ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி அந்த மனிதனாகிய ராஜாத்தினிடத்திலே கேட்கிறார். இந்த ராஜாத்தையும் சரியாக பதிலை சொல்லி அவள் அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டாள். அவள் கேட்ட காரியத்தை ராஜா அவளுக்கு அருளி செய்தார். அந்த இவர்கள் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று இருந்த தருணத்திலே இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவினிடத்திலே பேசி யூதர்கள் அவர்களை அழிக்கும்படியாக காரியம் மாறுதலாக முடியும்படியாக நடந்ததை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக யூதருக்கு சமாதானம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் திராட்சை ரசத்தை பரிமாறும்போது, ராஜாவிற்கு திராட்சை ரசத்தை பரிமாறும்போது ராஜா நம்மை பார்த்து உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன என்று கேட்கிறார். நம்முடைய ராஜா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அப்போ அவருக்கு நாம் திராட்சை ரசத்தை பரிமாற வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மிடத்திலே என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நம்ம திராட்சை ரசத்தை பரிமாறக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ இயேசு யார்? திராட்சை செடி. பிதா யார்? திராட்சை தோட்டக்காரர். எண்ணில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். பிதா திராட்சை தோட்டக்காரர், அவர் எஜமான், அவர் ராஜா. அப்போ இயேசு யாரு? திராட்சை செடி, நம்ம கொடிகள். பிதாவும் குமாரனும் வந்தாச்சு, நம்மளும் வந்தாச்சு. இப்போ பரிசுத்தாவியானவர் எங்க? அதுதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் திராட்சை ரசத்திற்கு ஒப்பாக அநேக இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறார். அப்போ இங்கே நம்ம கொடிகளாகிய நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். இப்போ நாம் கனி கொடுக்கும்போது, திராட்சை கனியை அதிகமாக கொடுக்கும்போது, திராட்சை எதற்காக வளர்க்கிறார்கள்? அந்த கனியிலிருந்து திராட்சை ரசத்தை எடுப்பதற்காக. இப்போ நாம் எப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும்? அந்த கனி என்னது? ஆவியின் கனி. அப்போ நம்மிலே கனியை நாம் அந்த கொடியாகிய நம்மை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறவர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவரின் கனிகளை நாம் கொடுக்கிறோம். அந்த பரிசுத்தாவியானவரின் கனியிலிருந்து திராட்சை ரசத்தை தோட்டக்காரராகிய பிதா எடுத்துக்கொள்கிறார். அப்போ திராட்சை தோட்டக்காரராகிய பிதாவிற்கு திராட்சை ரசத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இயேசுவில் நிலைத்திருந்து நாம் பரிசுத்தாவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ நம்முடைய கனிகளிலிருந்து அவர் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்கிறார். அப்போ திராட்சை ரசத்தை நாம் ராஜாவிற்கு பரிமாறுகிறோம். அப்போ திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா என்ன சொல்கிறார்? 7ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்படி அந்த எஸ்தர் ராஜாத்தி திராட்சரசம் பரிமாறும்போது ராஜா உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன என்று சொல்லி கேட்டாரோ, அதே போலதான் இங்கு நம்ம திராட்சை கொடிகளாகிய நாம் திராட்சை செடியாகிய இயேசுவில் நிலைத்திருந்து பரிசுத்தாவியானவருடைய உதவியினாலே, பரிசுத்தாவியானவருடைய கனிகள்
நம் மூலமாக பெருகும்போது அந்த கனியிலிருந்து திராட்சை தோட்டக்காரராகிய பிதா திராட்சை ரசத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்போது அவர் மனம் மகிழ்ந்து நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா திராட்சை ரசத்தை கொடுக்கிற அனுபவம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அவருக்கு பிரியமான காரியத்தை தான் நம்ம கேட்போம். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம கேட்க மாட்டோம். நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு கனி கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு திராட்சை ரசம் உண்டாகிறது. அப்போ அந்த கனிகள் ஆவியின் கனிகள். இயேசுவில் நிலைத்திருக்கிறோம். நம்மை சுத்தம் பண்ணுகிறவர் யாரு? பிதா. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும் போது, திராட்சை செடியாகிய இயேசுவில் நிலைத்திருக்கும் போது கொடியாகிய நம்மில் பரிசுத்தாவியின் கனிகள் உண்டாகிறது. இந்த கொடி மட்டும் தனியாக கனி உண்டாக்க முடியாது. செடியில் நிலைத்திருந்தால் தான் நமக்கு கனி கிடைக்கும். இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ அந்த பிதா நமக்கு அந்த செடி வளருவதற்கு தண்ணீரை ஊற்றுகிறார். அதான் பிதா சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வறண்ட நிலத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளியிலே நீரூற்றுகளையும் உண்டாக்குவேன். தேவன் நமக்கு, பிதாவாகிய தேவன் நமக்கு திராட்சை செடியாகிய இயேசுவிற்குள் நிலைத்து நாம் வளரும்படியாக அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். வெளிப்படுத்தலையும் அவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவன் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி. இப்போ பிதாவானவர் நமக்கு தண்ணீரை கொடுக்கிறார். என் சந்ததியின் மேல் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், அதனால் அவர்கள் வளருவார்கள் என்று சொல்லி நாம் வளரும்படியாக, செடியாகிய இயேசுவோடு கூட இணைந்து கொடியாகிய நாம் வளரும்படியாக பிதாவாகிய தேவன் தண்ணீரை ஊற்றுகிறார், ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். இப்போ அந்த ஜீவ தண்ணீரை குடித்து அதன் பயனாக நாம் வளர்ந்து 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 நாம் பரிசுத்தாவியின் கனிகளை கொடுத்து பரிசுத்தாவியின் கனியிலிருந்து திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. இப்போ ஊற்றப்பட்ட தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. இதைத்தான் அவர் முதல் அற்புதத்தில் இயேசு செய்து காண்பித்திருக்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் திராட்சை ரசத்தை ராஜாவிற்கு கொடுக்கிறவர்களாக நாம் மாற முடியும். அப்போ பிதாவின் உபதேசத்தினாலே இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். பிதாவின் உபதேசத்தை தான் இயேசு சொன்னார். இயேசு சொன்ன உபதேசத்தை பரிசுத்தாவியானவர் நினைப்பூட்டுகிறார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அவர் தானாய் பேசுவதில்லை, நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். இப்போ பிதாவின் உபதேசத்தினாலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். அப்பிதாவினுடைய ஜீவ தண்ணீரினாலே நாம் வளருகிறோம். இயேசுவில் நிலைத்திருந்து நாம் இயேசுவிலும் இயேசு நம்மிலும் நிலைத்திருந்து நாம் அதிக கனிகளை கொடுக்கும்போது, நாம் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக பிதா நம்மை இன்னும் அதிகமாக சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக செய்கிறார். இப்போ பரிசுத்தாவியானவரின் கனிகள் நம்மிடத்திலே பெருக 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 நாம் அதிகமாக ராஜாவிற்கு திராட்சை ரசத்தை கொடுக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். நாம் ராஜாவிற்கு திராட்சை ரசத்தை கொடுக்க ராஜா என்ன சொல்கிறார்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ அவர் நம்மிடத்திலே கேட்பார்.
கேட்கும்போது நாம் கேட்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி எப்படி ஞானமாக கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அதே போல் நாமும் தேவனிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அந்த தகப்பனிடத்தில் கேட்டார் அல்லவா, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும்போது அந்த தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு அவிசுவாசம் நீங்க உதவி செய்து அங்கு அற்புதத்தை செய்கிறார். அவன் சரியாக அவன் கேட்டான், என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி. அதே போல நாமும் பிதாவாகிய தேவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. அப்பொழுது நாம் சரியாக நாம் கேட்டு அவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எதிலே குறைவாக இருக்கிறோமோ அதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அவரிடத்திலே கேட்போம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.